ட்விட்டர்ல எழுதியிருந்தேன். இந்தியால தெரு நாய்க்கு இருக்கிற லாபி கூட இந்தியாவின் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, ஆ தலித் சமூகத்தவர்களுக்கு கிடையாது. இவர்களுடைய லாபின்றது அவ்வளவு பெரிய லாபி. நீங்க நல்லா கவனிங்க. ரோட்ல இருக்க நாய்க்கு சோறு வச்சு நல்லா அத வந்து எரும மாடு மாரி வளர்த்து விட்டுருவாய்ங்க. அது நல்லா தெனவெடுத்து போய் இருக்கிறவன எல்லாம் விரட்டும். குறிப்பாக வண்டியில யாராவது அது வந்து குடும்பம் கிடும்பம்லாம் பார்க்காது. குடும்பத்தோட போற எத்தன குழந்தைங்க விழுந்திருக்காங்க. விழுந்த உடனே இவங்க என்ன செய்வாய்ங்க, சோறு வச்சவங்க டக்குனு வீட்டுக்குள்ள ஓடிருவாய்ங்க. எவனாவது எவனாவது சோறு வைக்கிறவன் வெளிய வந்து சாரி சார் இது நான் தான் வச்சேன் மன்னிச்சுக்கங்கன்னு அவங்கள தூக்கியாவது விட்டுருங்க. ஆனா உடனே உடனே ஓடி போயிருவாங்க உள்ள. அதே மாரி யாரையாவது கடிச்சா அந்த நாய் கூட அங்கேயே நிக்கும். நாய்க்கு சோறு வச்ச எவனுமே இங்க இருக்க மாட்டான். உடனே ஓடிருவான். இதுதான் இந்த அம்பு மாரி ஆட்கள். ஆனா இந்த அம்மு கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் பாராட்டுனது என்னன்னா, நான் பொறுப்பு ஏத்துக்க மாட்டேன்னு நேர்மையா சொன்னது உண்மையிலேயே நான் வந்து பாராட்டத்தக்க ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமா நான் பாக்குறேன். யாருமே பொறுப்பெடுக்க ஓ நாய்ன்னு சொன்னீங்கன்னா பொறுப்பெடுத்துக்கணும். என் காருன்னு சொன்னா அது என் பொறுப்பு தானே. ஏன் நாயின்னு சொன்னா அது ஏன் பொறுப்பு தானே. அப்ப கம்யூனிட்டி டாக்ஸ் என்ன கம்யூனிட்டி டாக்ஸ்ன்னு பேர் வைக்கிறது எனக்கு இது புரியவே இல்லை. ஸ்ட்ரே டாக்ஸா இருந்து ஸ்ட்ரீட் டாக்ஸா மாறிச்சு. ஸ்ட்ரீட் டாக்ஸா இருந்து நீ கம்யூனிட்டி டாக்ஸ்ன்னு சொன்னா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நாய்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுமா? நீயே பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிற நாய் எப்படி பொறுப்பெடுத்துக்கும்? இவ்வளவு மோசமான இன்னொன்னு நீங்க நாய் பிடிக்கலன்னு சொல்லி நம்ம கவுன்சிலரோ யாருக்காவது போன் பண்ணி சொன்னோம்னா அந்த எம்ப்ளாயிஸ் புலம்புவாங்க. என்ன புலம்புவாங்க சார் நாங்க புடிச்சிட்டு போறோம். இவங்க இங்க யாராவது எங்களோட மேலதிகாரிகள் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க எங்களை கூப்பிட்டு திட்டுறாங்க. நாய் பிடிக்கிறதுக்கு அவ்வளவு அவ்வளவு பயம் வந்து இதுல இருக்கு. கார்பரேஷன்லயும் முனிசிபாலிட்டிலயும் இருக்கு. இவங்க லாபினால. இவங்களே அப்புறம் என்ன சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணல. ஆனா என்ன நாய் வண்டி வந்தாலே குறுக்க புகுந்து இந்த நாயை பிடிக்கக்கூடாது, இதை நான் வளர்த்தேன், அந்த நாயை பிடிக்கக்கூடாது நான் வளர்த்தேன்னு சண்டை போட்டு அவங்களை அனுப்பிச்சு விட்டுறது. இதுல முழுக்க முழுக்க இவர்கள் எல்லாம் மோஸ்ட்லி பார்ப்பனர்களாக இருப்பதனால இவங்களோட அந்த கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது எப்படி இந்த அத்திம்பேர் அங்க இருக்காரு, அத்திம்பேர் எம்பசில இருக்காரு, எங்க மாமா இங்க இருக்காரு, இவங்களுக்கு அது எப்படி எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கும். இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. பீட்டால இருக்கு. ஜல்லிக்கட்டை இவங்க தானே இது பண்ணாங்க இப்போ வரைக்கும். இதுல நம்ம ஆட்கள் இவங்களும் சேர்ந்துகிட்டு வீகனு அது இதுன்னு இருக்கிற பிரச்சனையே, அதாவது இந்தியால இருக்கிற பிரச்சனையே அனிமல் பிரச்சனை தான்ட்டு இந்த வீகன் கும்பல் இன்னொரு கும்பல் அவங்க எல்லாம் வந்து நியோ பிராமின்ஸ் நான் விட்டுட்டேன் பாத்தியா, நான் உன்னோட மேன்மையானவன், நான் அனிமல்ஸ்க்கு எந்த இதுவும் கொடுக்கறதுன்னு இவங்க வேற சேர்ந்துக்கிட்டு இது வந்து ஒரு ஒரு ரொம்ப கேவலமான குழந்தை. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சினிமாலையும் சரி எதுலயுமே சரி பார்ப்பவர்களுக்கோ மனிதர்களுக்கோ இறக்கம் வரணும், அவர்களை அழுக வைக்கணும்னா குழந்தைகளுக்கு ஏதாவது கெட்டது நடக்கிற மாதிரிதான் காட்டுவாங்க. அது கதையா இருந்தாலும் சரி. அந்த குழந்தைகளை சுத்து போட்டு நேர்ல எவ்வளவு வீடியோ பாக்குறோம். டெய்லி எவ்வளவு செய்திகள் பாக்குறோம். ஒரு அம்மா சொல்றாங்க தொட்டில்ல தூங்கிட்டு இருந்த பிள்ளைய கவிட்டு போயிருச்சுங்கிறாங்க. அத பார்த்தே உனக்கு இறக்கம் வரலாம். நீ வந்து மிருக ஆர்வலரா? மனித ஆர்வலராக இல்லாத நீ எப்படி எப்படி மிருக ஆர்வலரா இருக்க முடியும்?